MBA பட்டதாரி பெங்களூரு நகர வாழ்க்கையை வெறுத்து தனி ஒருவனாக காட்டில் குடியேறிய தமிழன். கரண்ட் இல்லை, காற்றும் பச்சிகளின் ரீங்காரமும் தான் இசை. மனிதனுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஹைஃபையாக வாழும் இயற்கை நேச இளைஞர். MBA வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பெங்களூர்ல போயிட்டு ரிசர்ச் அனலிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கறது தான் மிகப்பெரிய விஷயம். இந்த நடுப்புற அந்த மாற்றம் ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாம். பெங்களூர் போய் ஒரு ஆண்டுலயே எனக்கு சலிப்பு தட்டிடுச்சு இல்ல அப்படின்ட்டு. ஆனா இப்போ நம்ம இந்த தற்சார்பு வாழ்வின்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதாரம் இல்லாமல் இந்த வாழ்விற்குள்ள வந்துடக்கூடாது. அப்போ பொருளாதாரம் நமக்கு தேவை, இந்த நிலம் நம்மளுக்கு இல்லை. அப்போ நிலம் வாங்கி இதெல்லாம் பண்ணும்போது அதே நேரத்தில் என்னோட குடும்பத்தையே தயார்படுத்திட்டு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஒரே நாள்ல வந்த மாற்றம் இல்லை. 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு. அப்ப அந்த 15 ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? பெங்களூர்ல இருந்தீங்க. 15 ஆண்டுகள் பெங்களூர் தான் இருந்தீங்க. 15 ஆண்டுகள்ல பாத்துட்டீங்கன்னா 10 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டது. ஏன்னா எனக்கான பொருளாதார பண தேவைகள் இதெல்லாமே இந்த நிலத்தை வாங்கறதுக்கான பண்ணினேன். அப்புறம் நான் இந்த நிலம் வாங்கினதுக்கு பிற்பாடு குடும்பத்தை இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு தயார்படுத்துறதுக்கு 5 ஆண்டுகள் எடுத்து முழுமையாக அதுக்கான வாழ்வியலுக்கு இதுக்கு தகுந்ததுக்கு பிற்பாடு தான் நான் வேலையை விடுறேன். பெரிய விஷயங்க. நிச்சயமா எனக்கு இதுதான் நிறைவாக தெரியுது. இந்த பரன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு சூழல் நான் புத்தகம் படிக்கணுங்கிறதுக்கு வேண்டிய இது அமைச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ பார்த்துட்டுனா நம்ம அந்த பயிர் போட்டிருக்கிறதுனால இங்கே பாதுகாப்புக்காக இரவு நேரங்களும் நாங்கள் தங்கிக்குவோம். ஓகே, பொதுவாக எனக்கு பிடித்தமான இடம். உங்கள் பேர் என்ன? ஆலமர் செல்வன். ஆலமர் செல்வன். ஆலமர் செல்வன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவன் ஆலமரத்தடியில் அமர்ந்திருக்கும் செல்வன். ரொம்ப அழகான பேருங்க. நிச்சயமா இங்க இருந்து நம்ம நிலம் தொடங்குது. ஓகே, உள்ள போலாம் வாங்க. இங்க வந்த பாதையே ரொம்ப சீரற்று இருக்கு. ஆமா, இப்போ நான் தற்சார்பு வாழ்க்கைக்கு இந்த இடம் தேர்வு செஞ்சது முக்கிய காரணம் இந்த மாதிரி ஒரு இடம் தான். இப்போ உங்களுக்கு அந்த ரோடு போடணும், அந்த வசதி வேணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை? அதுக்கு நான் தயாராகிட்டேன். என்னன்னா இப்போ தற்சார்பு வாழ்வினா நம்ம இயன்ற வரைக்கும் நம்ம என்ன பொருள் இங்கே இருக்குதோ அதை பயன்படுத்தலாம். இப்போ போக்குவரத்து இருந்துச்சுன்னா சட்டுன்னு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடும். ஆமாம், அது இல்லாத பொழுது நம்ம நுகர்வு அதிகமாக இங்கே எடுத்துக்குவோம். இருக்கும் சூழல் நம்ம வாய்ப்பாக எடுத்துக்கிறது. இங்கே பாதை இல்லை, அது எனக்கு ஒரு வாய்ப்பு. என்ன ப்ராப்ளமோ அதை எனக்கு சொல்யூஷன். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த இடமே தேர்வு பண்ணேன். அதே போல் இந்த மலை நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்க, நிலக்கடலை போட்டிருக்கிறோம், ஆமணக்கு போட்டிருக்கிறோம், அவரை போட்டிருக்கிறோம், துவரை போட்டிருக்கிறோம், பச்சைப்பயிறு போட்டிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா எனக்காக மட்டும் போடலை. நான் தயாராகிட்ட முதல்ல அதில் கொஞ்சம் மயிலுக்கு போகு, அதில் கொஞ்சம் பன்றிகளுக்கு போகு, மான்களுக்கு போகு, இது எல்லாம் போக எங்களுக்கு சேரும். இது பயிர்களை பாதிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இதில் வந்துடக்கூடாதுங்கிறது தானே முக்கியமான விஷயம். ஆமாம், அது போன்ற ஆபத்துகள் அதை பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆபத்துன்னு அதை பார்க்குறத விட நாம் அதை தொந்தரவு பண்ணுறாது இருக்கிற வரைக்கும் அது நம்மளை தொந்தரவு பண்ணுறதில்ல. நாம் அதனோட பாதையில் நாம் தடுக்கும் பொழுது அது இதாகுது. அதுவும் போக நம்மளை விட அது நுண்ணுறிவு அதிகம். உதாரணத்துக்கு இப்போ காட்டுப்பன்றிகள் இங்கே இருக்குதுன்னா நம்ம இப்போ அந்த வழியில் வந்தோம்னா அது ஒரு 100 அடி தள்ளி போயிடுச்சு.